கொண்டா பாப்போம். ஏய், அவ கையெல்லாம் மாவா இருக்குடி, அவகிட்ட கொடுக்காத. அக்கா, என் கை நீட்டா தான் இருக்கு, நீ வேணா பாரு. பரவாயில்ல, நீ போய் கைய வாஷ் பண்ணிட்டு வா. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க். நீயே பிரிச்சு காட்டு, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அனிதா, உங்க அக்கா உனக்காக எதுவும் வாங்கல. அப்புறம் எல்லாம் அவன் பொண்ணுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. என் கனவை தான் அவ்வளோ வாங்கி அடுக்கி வச்சிருக்கியக்கா. கண்ணு வைக்காதடி, என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை ஸ்வெட்டர் தான் வாங்குவ? இது வேற கலர் டி. அவளுக்கு கலர் பிடிக்கலனா அழுவால. இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. பிறந்த குழந்தை கலர் பிடிக்கலன்னு அழுவாளா? என் பொண்ணு அழுவாமா? நீங்களும் இவளுக்கு சப்போர்ட்டா? ஏன் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம உனக்கா சப்போர்ட் பண்ண போறாரு? பண்ண மாட்டார்னு நினைக்கிறியா மாமா? அம்மா தாயே, அவன் நல்ல மூட்ல இருக்கா, கெடுத்துறாத. அர்ச்சனா, நீ வா, ரூமுக்கு போலாம். வா. போங்க போங்க, தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சாப்பிடுறதுக்கு எப்படியும் கீழே வந்துதானே ஆகணும், அப்ப உங்களை வச்சுக்கிறேன். நீ ஏமா முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க? இல்லடி, அவ குழந்தை மேல அளவுக்கு அதிகமா ஆசை வச்சிருக்கா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ குழந்தை அவ ஆசையா வச்சுக்கிறா, இதுல உனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. என்னடி இது, நீ எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி பேசுற? அவ ஜாதகத்துல அவளுக்கு. மெதுவா பேசு. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? ஜாதகம் ஜோசியம் இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல, புரியுதா? நீ ஏதாவது ஒளறி வச்சு அவ சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாத. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாகாது. பரவாயில்ல, அத நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. சரி, சப்பாத்தியை நீ தேய்க்கிறியா இல்ல நான் தேய்க்கட்டுமா? நானே தேய்ச்சுக்கிறேன், நீ போ. ஹலோ அனிதா, என்ன இழுக்குற? பணம் வந்துச்சா இல்லையா? அதுக்கு தான் போன் பண்ண, இன்னும் வரலையே. சரி, நீ போனை வை, நான் திரும்ப கூப்பிடுறேன். பேபி வா, வெளில வா. கதவு முடியாது, இரு, வர வா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், என்ன வேணும்? ஒரு ஹாஃப், ஐ மீன் ஹாஃப் ஸ்கர்ட், பாப்பா சைஸ் என்ன? 10 ஓகே? எனக்கு சைஸ் தெரியாது அங்கிள். நோ ப்ராப்ளம். இந்த கையில் எல்லா ட்ரெஸ்ஸும் நீ போட்டு பாரு, உனக்கு எது ஃபிட் ஆகுதோ அது அங்கிள் வாங்கி தரேன். ஓகே? ஜென்டில்மேன், எனி அப்ஜெக்ஷன்? நோ சார். குட், வெரி குட். எனக்கு அந்த சாரி காட்டு. சார், குழந்தைக்கு எதுக்கு சார் சாரி? வை நாட்? ஏன் குழந்தை சாரி கட்டக்கூடாதா? கட்டலாம் சார். அப்போ நீ என்ன சீட் பண்ணுற? அந்த புடவை என் தலையில் கட்ட பார்க்குறேன். நெவர், நோபடி கேன் சீட் மீ. ஆமாம், அவ்வளோ பெரிய புடவை எப்படி என் குட்டி பேபி கட்டும்? ஆமாம் சார், கட்ட முடியாது சார். ஐ லைக் யுவர் ஆனஸ்டி. இதுக்கு சேர்த்து பில் போடு, ஐல் பே இட். ஓகே? ஓகே சார். ஏமா குட்டி இங்கே வாமா, நீ ஏமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கோ செலக்ட் யூர் ட்ரெஸ், எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கோ, அங்கிள் வில் பே. ஓகே? தேங்க் யூ அங்கிள். ஓகே பேபி, ஐ வில் ஹெல்ப் ஹர் அவுட். என்னை யாரும் சீட் பண்ண முடியாது. ஏய், அதுக்காக நீ புடவை மாற்றிடக்கூடாது. மாற்ற மாட்டேன் சார். நான் எதுவுமே மறக்க மாட்டேன். சின்ன வயசில் எல்கேஜியில் படித்த ரைம்ஸ் கூட ஞாபகம் சொல்கிறேன், கேட்குறியா? பாபா பிளாக் ஷிப், ஹாவ் யூ எனி ஃபுல்? எஸ் சார், எஸ் சார், 3 bags full.
Flex. Have you any full? Yes sir, 3 bags full. சார் போதும் சார் போதும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் சக்தி சார். I like that. ஆமா நீ போட மாட்டினா கூட பிரச்சனை இல்லை. I'll buy it. Okay? ஆமா பேபி பேபி சார் நீ வா ட்ரெஸ் கட்டு வா பேபி என்னம்மா இன்னும் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணலையா? அந்த ட்ரெஸ் ஓகேவா? அது பெரியவங்க போடுறது அங்கிள். அப்படியா? அப்போ இது அது ஆம்பளைங்க போடுறதே. இந்த பொம்பளைங்களா இப்போ ஆம்பளைங்க ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்புறம் என்ன இந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் வேணும் எடுத்துக்கிட்டியா? சரிங்க சார். எதாவது கேட்டாலும் ரெடி பண்ணி இதை பாரு பாப்பா. இது நல்லா இல்லை. இது இதை பாருமா. நல்லா இல்லை. இதை பாருங்க. இதுவும் நல்லா இல்லை. நல்ல கலரை காட்டுறேன். ஓகே சார். இது இதை பாருங்க. இது எப்படி இருக்குமா? அங்கிள் இது சூப்பரா இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே சரிம்மா. ட்ராயல் ரூம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு சார். ஓகே பேபி நீ போய் ட்ரெஸ்ஸு போட்டு வா. ஓகே அப்போம்மா கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். அண்ணன் என்கிட்ட கார்டே இல்லையே, அப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? ஹலோ பணம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன சார்? என்கிட்ட இல்லையே, பேங்க்ல இருக்கு சார். ஏய் டோன்ட் ஷவுட், ஐ எம் டாக்டர். ரொம்ப கத்துனா நர்வ்ஸ் வீக் ஆயிடும். நர்வ்ஸ் வீக் ஆனா பிபி எகுரும். எங்கிலீஷ்னா ஹட் டும் 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 அவ்வளோதான் ஆயிடும். ஐயோ இந்த ஆளோட பெரிய இம்சியா போச்சே. சார் பில்லு போடலாமா வேண்டாமா சார்? பில்லு போட்டதுக்கப்புறம் காசு இல்லைன்னு சொன்னா எங்க ஓனர் கத்துவார் சார். ராய் கத்துனா அவட்டையும் இதே சொல்லு. பிபி ரைஸ் ஆகும், அது டுப் 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 ஆயிடும். ஓகேவா? ஐயோ சார் ஏன் சார் டென்ஷன் பண்றீங்க? எனக்கு இது ஃபோன் கால் வருது. ஹலோ சார் ஆன் பண்ணி காதுல வச்சு பேசுங்க சார். டேய் முத்தாப்பா இல்ல ஸ்பீக்கர்ல வச்சுக்கிறேன்டா. இரு. ஹலோ ஹலோ டாக்டர் அவினாஷ். எஸ் ஹூ இஸ் திஸ்? என்ன ஹூ இஸ் திஸ்ஸா? என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஏய் என்ன லவ் பண்ணி கழட்டி விட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? ஹூ ஆர் யூ? நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ 10,000 ரூபாய் எனக்கு தரேன்னு சொல்லல. என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட அனுப்புனா அவனையும் நீங்க குடிக்க வச்சு பார்ல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் பில்லு நான் எழுதிருக்கேன். ஓ நீங்களா? சாரி இப்போதான் ஞாபகம் வருது. I'll pay the amount to you, don't worry. சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இதோ இங்க. இங்கனா? You mean நான் எங்க இருக்கேன்? ஒரு ரெடிமேட் ஷாப்ல இருக்கேன். அது எங்க இருக்கு? இதோ இங்க தான். இங்க தானா? You mean the address? Wait a minute. Mr. Salesman, இந்த ஃபோன்ல யாரும் அவர் இந்த அட்ரஸ் மட்டும் சொல்லு. ஹலோ அட்ரஸ் சொல்லுங்க. மேடம் உங்க ஹஸ்பண்ட் ஃபுல்லா குடிச்சிருக்காரு. அவரை நம்பி குழந்தையோட கடைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அறிவு கட்ட முண்டோ. அவர் என் புருஷன்னு நீயே முடிவு பண்ணிக்கிட்டியா? சாரி மேடம். என்னது சாரி? உன்கிட்ட அவர் அட்ரஸ் தானே சொல்ல சொன்னாரு. அதான் மட்டும் செய்டா. நோட் பண்ணிக்கங்க மேடம். நோட் பண்ணிக்க எனக்கு தெரியும். நீ அட்ரஸ் சொல்றா மூதேவி. இன்னைக்கு நேரமே சரியில்லை. நோட் பண்ணிக்கங்க மேடம். சொல்லு. தாய் ரெடிமேட்ஸ் 115 ஆற்காடு சாலை வடபழனி பின்கோடு. போதும் இன்னும் 10 நிமிஷத்துல என் ஃப்ரெண்ட் அங்க அனுப்புறேன். அவனோட அவரை சேர்த்து அனுப்பி வை. சரிங்க மேடம். என் ஃப்ரெண்டு வரதுக்குள்ள அவரை வெளியே விட்ட மவனே உன் கடை இருக்காது. என் ஃப்ரெண்டு வரதுக்குள்ள அவரை வெளியே விட்ட மவனே உன் கடை இருக்காது. போன வைடா. இந்தாங்க சார். ஏய் என் ஃபோன் நீயே வாங்கின? சார் ஓ நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன்ல, பேசிட்டியா? ஆ ஓகே. ஹலோ
சார் அவங்க கட் பண்ணிட்டாங்க சார். தெரியுங்க, வேற ஏதாவது ஃபோன் வந்துக்கா செக் பண்ணுறேன். பேபி எங்க? பேபி பேபி ஏய் கமான் கமான். அங்கிள் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி 4 வாங்கலாமா? வேணாம் அங்கிள், ஒன்னே போதும். வெரி ஸ்வீட் பேபி. ஓகே, இந்த ட்ரெஸ் வேணாம். யோ, இதை பேக் பண்ணி பில் போடு. பா பேபி, நம்ம போய் பில் பே பண்ணலாம். கம் கம் கமான். சார் இந்த புடவை, இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் ஆகுது. Only 2000? ஆ, I'll pay. Wait. இருக்கேன். சாரி, பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பக்கத்தில் எங்கள் ஏடிஎம் இருக்கா, நான் ட்ரா பண்ணி தரேன். என்ன சார் விளையாடுறீங்களா? பில்லு போட்டேன் சார். அதனால என்ன, பில்லு தானே போட்டேன். ஏடிஎம்ல பணம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வர போகிறேன். எங்கே இருக்குன்னு சொல்லு. சார் உங்களை நம்பி வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டேன். உங்கள் ஆளுங்க உங்களை கூட்டிகிட்டு போக இங்கே வர்றாங்க. நீங்கள் போய் முதல்ல அங்கே உட்காருங்க. ஓ, எங்கள் ஆளுங்க எங்களை கூட்டிட்டு போய் வராங்க. ஓகே பேபி, அங்கே போய் சைலண்ட்டாக உட்காரணும், சத்தம் போடக்கூடாது. ஓகே, போமா போமா போமா. சரி, நாங்கள் போய் சைலண்ட்டாக உட்காடுறேன். பேபிக்கு ஒரு கேன்பெரி மில்க் ஷேக்கும் எனக்கு ஒரு சின்ன கேட்சிங் கிடைக்குமா? சார் வாயை மூடிட்டு போய் உட்காருங்க சார். குடிச்சிருந்தா தானே அதோட அருமையெல்லாம் தெரியும். இவங்களாம் எதுக்கு இருக்காங்களே தெரியல. ஐயோ, என்ன கடன் நடத்துறீங்க? ஒரு கஸ்டமர் கஜிங் கேட்ட கூட இல்லைன்றீங்க. அங்கிள் இங்க உட்காருங்க. ஏன் நீங்க ரொம்ப தள்ளாடுறீங்க அங்கிள். ஓ, அப்படி சொல்றியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நீ நிக்காது, வா வா வா. அங்கிள் மடியில் உட்காரு உட்காரு. ஆள் வண்டியில் கூப்பிட்டு போகிறதுக்கு வாய் மூடிக்கிட்டு இருங்க சார், கடுப்பேற்றிக்கிட்டு. ஓ ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் கோச்சிக்கிற? பிபி ரைஸ் அட்டும் புரிய மாட்டேன். சைலன்ஸ். ஐயோ ஒருத்தி நைட்டு புலம்ப ஆரம்பிச்சோ, இன்னும் முடிக்கல. டேய் 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 அவினாஷ், டேய் டேய் எழுந்துடுறா. டேய் எழுந்துடுறா. அம்மாவா? டேய் நான்டா. நீ? ஆமா. என்ன முழிக்கிற? வழக்கமா ஒரு டயலாக் வச்சிருப்பிய, அதை பேசு. அம்மா, நான் எப்படி இங்க வந்தேன்? அதானே. அம்மா, உன் பொண்டாட்டி உஷா பயங்கரமா சத்தம் போட்டிருப்பாளே. போட்டிருப்பாளே இல்லடா, இன்னும் சத்தம் போட்டுட்டு தான் இருக்கா. கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கேளு, அதெல்லாம் விழும் காதுல. கேட்டுச்சா? இதுக்கு மேல கேட்காத, அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டப்படும். உஷா தாண்டா திட்டுறா, விடுறா. உன்னதும் திட்டல. அது எப்படி திட்டாம இருப்பா? நைட்டு உன் கூட வரும்போதே ஆரம்பிச்சிட்டா. அதுக்கேற்ற மாதிரி நீயும் என் நண்பன் கூட தான் படிப்பேன் அப்படின்ன தலானியை தூக்கிட்டு வெளில போயிட்டா. சாரி கேக்குவா. அந்த தப்பை மட்டும் இப்ப செஞ்சிடாத. அவ கண்ணில் படாம பேசாம கிளம்பி ஓடி போயிரு. அவ கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரி, நான் அப்புறம் எங்க வந்தேன்? டேய், ரெடிமேடு கடை வாசல்ல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்த அனிதாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் அங்க வந்தான்.
அவன் தான் உன் காரை ஓட்டிட்டு வந்து உன்னை இங்கே விட்டுட்டு போனான். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. இந்த சரக்கு அடித்தாலே ஒரு மாதிரி ஆயிடுதுடா. டேய், ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு? நீ பெத்த குழந்தை எப்படியாடா பாத்ரூம் பக்கத்தில் படுக்க வைப்ப? யார் பெத்த குழந்தைடா? நீ பெத்த குழந்தை தான்டா. என்ன போன தடவை பார்த்தது இப்போ கொஞ்சம் குண்டா இருக்குல்ல? அப்படியே போட்டேன்னா ஏற்கனவே என் பொண்டாட்டி என் மேலே சந்தேகப்பட்டு இருக்கா. இது வேற சொன்னேன்னா அவ்வளோதான், இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அது என் குழந்தை இல்லடா. அப்போ இது உன் குழந்தை இல்லையா? டேய், நைட்டு இவ்வளோ நீ தாண்டா கூப்பிட்டு வந்த. நான் கூப்பிட்டு வந்தேனா? அது யாருன்னே தெரியாதுடா. அட பாவி, குடி போதையில ஏதாவது வீட்டுக்குள்ள பூந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டியா? டேய், போலீஸ் கேஸ் ஏதாவது ஆயிட போகுதுடா. நானே 1008 பிரச்சனையில இருக்கேன். டேய், அதெல்லாம் ஒன்றாடா. ஆமாம், நைட்டு இந்த குழந்தைகிட்ட நீ எதுவும் விசாரிக்கலையா? டேய், அவ கார்ல தூங்கிட்டு இருந்தாடா. நீ தானே தூக்கிட்டு வந்த. யாருன்னு கேட்டதுக்கு பேபி மை சைல்டுன்னு வளர்ன. எங்கடா பிடிச்ச அவளை? நல்லா யோசிச்சு பாரு. டேய், ஞாபகத்துக்கு வரலடா எதுவுமே. டேய், இப்போ இவளை என்னடா பண்றது? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறடா சாமி. டேய், வெள்ளந்திங்கிறது நீ, விரல் சூப்புறது நானா? நீயே அவளை எழுப்பி கூட்டிட்டு போடா. டேய், நீ ஃபேமிலி மேன், குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ண உனக்கு தான் நல்லா தெரியும். நீயே இவ்வளோ. ஹலோ பிரதர், என் குழந்தைய என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, என்ன அடிக்க வருது. இதெல்லாம் நான் எங்கே ஹேண்டில் பண்றது? தயவு செஞ்சு நீயே கூப்பிட்டு போ. அதெல்லாம் என்னால முடியாது, நீயே பார்த்துக்கலாம். டேய், போட்டேன்னா இருடா. டேய், ஓ ஏ பாப்பா. டேய், என்னடா ஏதோ பேட்ஸ்மென்லாம் வருது. குழந்தைடா, நைட்ல உச்சாகிச்சு அதான் போயிருக்கணும். விடேன்டா. டேய், அது போச்சா இல்லைன்னா மப்புல நீ போயிட்டு அதனால பழி போடுறியா? டேய் டேய், நில்றா. பாப்பா பாப்பா, ஏய் பாப்பா இங்க பாரு. எந்திரிமா, எந்திரி. டேய், நான் போறேன்டா. விடிஞ்சிருச்சா அங்கிள்? கிழிஞ்சிருச்சுமா என் பொழப்பு. ஏய், இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நீ தான் அவளை கூப்பிட்டு வந்திருக்க. ஏம்மா, இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்கியே, பாத்ரூம் வந்தா எந்திரிச்சு போக மாட்டியா? டேய், விடுறா, குழந்தைனா அப்படி தாண்டா இருக்கும். ஆமா, நீ யாருமா? நான் தான் சொன்னேனே அங்கிள், எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, நான் அனாதைன்னு. நீங்க ரூமை விட்டு வெளியில வர போறீங்களா இல்லையா? நீங்க வரலன்னா தண்ணி எடுத்து ஊத்திட்டு டேய், வர உஷா போறீங்களா ரொம்ப இல்லையா? கோவமா இருக்கா. இங்க ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன்டா. டேய், இவ ஐயோ, கூட்டிட்டு போறேன்டா. வாமா, நம்ம போலாம். எந்திரி. இருங்க அங்கிள், என் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். டேய், பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? டேய், கம்மிடா. வா, இந்த ட்ரெஸ்ல எப்படி ஸ்மெல் வருது? ஒன்று பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த பழைய ட்ரெஸ் மாட்டிக்க, ஓகேவா? அங்கிள், பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் வாசல்ல தான் செல்லம் படுத்திருந்தீங்க ரெண்டு பேரும். போ. அச்சு, டைம் ஆச்சு, சீக்கிரம் எடுத்து வை. அம்மா, சாம்பார். அனிதா, சாப்பிட வாடி. போதும் போதும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா பேசிக்கலாம். ஏதாவது முக்கியமான காலா இருக்கும். இருந்தா இருந்துட்டு போகுது. அனிதா, அனிதா, அந்த போன் எடுத்து உங்க மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்புறமா பேசுங்கன்னு சொல்றியா? வந்த உடனே வேலை வச்சிருவியே ப்ளீஸ் டி. அவினாஷ். ஹலோ. ஹலோ. ஐயோ, உன் நம்பருக்கு போட்டேனா? ஏன் அவர் போனை நான் எடுத்து பேசக்கூடாதா? அப்ப நான் கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் அப்புறம் பேசுவாரு. ஐயோ, நீ போன் அவட்ட கூட அவன்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே பேசுவான். முடியாது. ஏய், ஏன் இவ்வளோ கோமா இருக்க என் மேல? நான் உன் மேல கோவத்துல இல்ல, கொலை வெறியில இருக்கேன். உனக்கு நிஜமாவே எதுவும் ஞாபகத்துல இல்லையா? என்ன ஞாபகத்துல இல்லைன்னு கேட்குறேன். ஓ, நேற்று சபரிக்கு பணம் வேணும்னு கேட்டேன், உன் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருந்த. ஆமாம், பணத்தை தந்து கொடுத்தானே விட்டாவன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு என் எதிரில மட்டும் நின்றீங்க, உங்க தலைமையில எதையாவது தூக்கி போட்டு அடிச்சிருவேன். ஏய், கோவமா பேசிட்டு இருக்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா? நீ மாமா கவனி. பணம் வாங்கிட்டு வர சொல்லி என் ஃப்ரெண்ட் அனுப்புனா அவனை நீங்க குடிக்க வச்சு பார் பில்ல அவன் தலையில கட்டிருக்கீங்க.
நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ ரெடிமேட் ஷாப்ல இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த சபரி அனுப்புனா ஏதோ ஒரு குழந்தைக்கு கவுனும் புடவையும் எடுத்து கொடுத்து ஒரு 2000 ரூபாய் பில்லு. நான் ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்டதுக்கு 4000 ரூபாய் எனக்கு தண்ட செலவு. இப்பதான் மாமா கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுத்து சபரிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். சரி சரி, அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். ஐம் சாரி. எனக்கு உங்க பணமும் வேண்டாம், உங்க சாவகாசமும் வேண்டாம். போன மாமா கிட்ட கொடுக்குற, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. மாமா இந்தாங்க. ஹலோ. டேய், அவகிட்ட என்னடா பஞ்சாயத்து? டேய், எல்லாம் இந்த குடிப்பழக்கத்தால் தான்டா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமே வீட்டுக்கு வந்த பிறந்தா குடிக்க போறேன்னு. டே அவினாஷ், இனிமே நீ குடிக்க மாட்டேன்னு சொல்ல போறியோன்னு பயந்துட்டேன்டா. இதை பாரு, நான் வேற ஒரு விஷயத்துக்காக உனக்கு ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ள அனிதா காய்ச்சிட்டாடா. எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. சரி, அவன் என்ன சொன்னாட நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா. டே ஆனந்த், நைட்டு எங்கேருந்து ஒரு குழந்தை வேற தூக்கிட்டு வந்துட்டேன்டா. ஐயோ, இது வேற ஆரம்பிச்சிட்டியா? சரி பதறாத, 6-7 வயசு குழந்தை தான். யாருன்னு கேட்டா அனாதன்னு சொல்றா. ஆனந்த், உனக்கு ஏதாவது ஆஃபீஸ் தெரியுமாடா? பாவம்டா, வெளில போன்னு சொல்ல கூட எனக்கு மனசு வரலடா. ஒன்று பண்ணு, பேசாம நீயே வளர்த்துற. டேய், நடக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறா. ஓகேடா, நீ அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு 11 o'clock மேலே ஹாஸ்பிட்டலுக்கு வா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்கு, சேர்த்துடலாம். தேங்க்ஸ்டா, கரெக்டாக 11 o'clock வந்துடுறேன். ஓகே பாய். ஓகே பாய்டா. போடு. பேபி 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 யாருன்னு தெரியலையே. நீங்க? என் பேர் பாரதி, டாக்டர் பாரதி. ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா கமிஷனர் சாரை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உள்ள வாங்க. தேங்க்யூ. வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? நோ ஃபார்மாலிட்டிஸ், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இருங்க, நான் போய் வர சொல்றேன். வாங்க டாக்டர். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே ஃபோனில் உங்ககிட்ட சொன்னதுதான், தாயில்லம்ங்கிற ஹோம்ல இருந்து வைதேகிங்கிற ஒரு சின்ன பொண்ணை காணோம். நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன். ஆமா,
என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அந்த ஆர்பனேஜ் சிஸ்டர் வரலையா? கரெக்டா இந்த டைம்க்கு வந்துடுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் காணோம். எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இமிடியேட்டா அரேஞ்ச் பண்றேன் சார். கண்டிப்பா அனுப்புறேன் சார். ஓகே சார். கலெக்டரேட்ல இருந்து ஒரு டீட்டெயில் உடனடியா கேக்குறாங்க. நான் மெயில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்த உடனே சொல்லுங்க. சரி சார். ஓகே? ஓகே. தேங்க்யூ சார்.